ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன சவாரி வந்துக்குது, அது தாங்க ஓட்ட போகிறோம். இன்றைக்கி நம்ம பஸ்ஸும் ஓட்ட போகிறதில்ல, லாரியும் ஓட்ட போகிறதில்ல. நான் ஒரு ப்ரோ வந்து கேட்டார் இல்லையா, இந்தமாரி நீங்கள் கார் ஓட்டுங்க ப்ரோன்னு. அதனால நம்ம இன்றைக்கி கார் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி ஒரு மேரேஜ் சவாரி வந்துக்குது, அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். போய் அவங்கள கூட்டின்னு போய் அந்த மேரேஜ் ஹாலில் விட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வர போகிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன சவாரி தான், ரொம்ப பெரிய சவாரிலாம் இல்லை. பரவாயில்லைங்க, இன்றைக்கி நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாங்க. அதனால் இன்றைக்கி ஒரே ஜாலி தான், சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம். இப்போ நம்ம எந்த கார் என்ன போகிறோம்னா, இந்த கார் தாங்க, டொயோட்டோ ரஷ் 2025 அப்படின்னு அந்த மோடு டவுன்லோட் பண்ண மாதிரி நேம் போட்டுருந்தது. இந்த காரோட உண்மையான நேம் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம கிளீனரும் வரல, யாரும் வரல, நான் மட்டும் தான் ஓட்ட போகிறேன். அதனால் நம்ம ஜாலியாக நம்ம இன்றைக்கி போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓகே, இந்த காரை பற்றி நான் இப்போ கொஞ்சம் சொல்லிடுறேன். இல்லை பெருசாக ஒன்றும் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோன்னா டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமேட்டா வந்து செகண்ட் வந்து கிளிக் பண்ணோம், என்ன ஒன்றுமே காணோம். சைடில் வந்து ஜன்னல் ஓப்பன் ஆகுதுங்க. அதுவும் ஒரே ஒரு ஜன்னல் தான் ஓப்பன் ஆகுது, கஸ்டமருக்குலாம் வந்து ஜன்னல் தேவைப்படாது போலுக்கு. அப்புறமேட்டா வந்து தேர்ட் அமுக்குனா பின்னாடி வந்து பேக் டோர் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே, இந்த 3 தான் கொடுத்துக்கிறாங்க இந்த காரில். ஒருவேளை காருன்றனால கம்மியாக தந்துக்கிறாங்களான்னு ஒன்றும் புரியல. சரிங்க, நம்ம அதெல்லாம் அப்புறமேட்டா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போகலாம். இல்லைனா கஸ்டமர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணினே இருப்பாங்க, இன்னும் வரலன்னு. அப்புறம் கேட்டால கையை வச்சிட போகிறாங்க. ஐயோ, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட சவுண்டு கேளுங்கன்னா, சும்மா ரேஸ் காரில் வந்து ஆக்சிடென்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரியல் காரில் இப்படி தான் கொடுத்தா வந்து சவுண்டு வருமானு தெரியல. அதனால தான் நானே வந்து ரொம்ப நேரம் இந்த சவுண்டுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அதனால தான் சும்மா ஆக்சிடென்ட் வந்து அந்த ஹேண்ட் பிரேக்கை போட்டு கொடுத்துக்கினே இருந்தாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணி போயிடலாம். கஸ்டமர்லாம் ரொம்ப தூரமாலாம் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் என்னடா ஒரு 2 கிலோமீட்டர்லாம், அந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இந்த பக்கத்துலேயே வரதுக்கு இவங்க இப்படி வெளியே வந்தாலே நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். எதுக்கு தேவை, ஒரு வேளை பில்டப்பு கட்டுறதுக்காக பண்ணுறாங்களோ. இருக்கட்டும், காரில் போகிறதே ஒரு மந்தாக்காக தான். பண்ணட்டும். இது என்ன இடம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் ஒரு 4-5 இளம் பொண்ணுங்க வந்துன்னா கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல பொண்ணாக ஓகே பண்ணுற வேண்டியதான். ஐயோ, ரொம்ப ஆர்வமாக இருக்கே. ரொம்ப என்னடா இது, ஆஹா வச்சாண்டா ஆப்பு. ஆடா போங்கடா டேய், ஃபுல்லாக கிழ கூட்டம். சாரி, கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. ஆஹா, எந்த பொண்ணுங்களும் வரலையோ கம்பெனி போல் இருக்கு. இவங்க கம்பெனியில் இருக்கிற யாருக்கோ கல்யாணம் போல இருக்கு. அதனால கம்பெனி சார்பாக ஒரு கம்பெனியே கிளம்பி வருது போல இருக்கு. ஒரு 10 கம்பெனி வரல. இது என்ன காரா இல்லை வேறு ஏதாவது ஏறினே இருக்கிறீங்க? இல்லை குறிப்பிட்ட ஒரு 8 பேர் தானே வர முடியும். பாதி பேர் ஏறிட்டானுங்களே. சரி, எத்தனை பேர் ஏறிக்கிறாங்கன்னு லாஸ்ட்டில் அந்த பில்லு கட்டும் போது தான் தெரியும். நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஓகே, பின்னாடி இருக்கிற மிச்ச பேருக்குலாம் வேறு என்ன வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த வண்டியில் போயிடலாம். இந்த வண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க. அந்த காரு பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஸ்டேரிங் ஸ்லோவாக தானே இருக்கும். இதில் ரொம்ப ஸ்டேரிங் பயங்கர சென்சிட்டிவாக இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி ஒரு லைட்டாக வளைச்சாலும் சல்லுன்னு வளையுது. வண்டி செம பிக்கப் தருதுங்க. காரு தான் அவ்வளோ ஸ்பீடாக போதா, இல்லை நாம் தான் வந்து நம்ம கண்ணுக்கு தான் அந்தமாரி தெரியுதான்னு தெரியலங்க. வண்டி ஆனால் 55-60 தாங்க போகுது. அதுக்கே வந்து என்னமோ 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாரி எனக்கு தெரியுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. அதனாலே வந்து இந்த காரை நான் 2 நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா. அதை யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா பார்ட் 3. அது வந்து நான் சொல்லியிருப்பேன், இனிமேல் நான் ஒரு கார் டவுன்லோட் பண்ணிட்டேன், அந்த கார் நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோன்னு. போயிட்டு சரி சும்மா செக் பண்ணி பார்ப்போம், நம்ம ஓட்டுறதுக்கெலாம் நல்லா கரெக்டாக வருதான்னு சொல்லி ஓட்டி பார்க்குறேன். இந்த கார் தான் ஓட்டினேன். ஏங்க, காரையும் நொறுக்கி தள்ளுறேங்க, அப்பளம் மாதிரி. ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன், சுத்தமாக வரவே இல்லை. இப்போ நான் ஓட்டுறதே ஒரு நாள் முழுக்க நான் பட்ட கஷ்டத்தில் தான் இந்த ஓரளவுக்கு ஓட்டுறேன். ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது சுத்தமாக எனக்கு வரவே இல்லை. பிரேக்கிங் ஹேண்டிலிங்கும் வரல, ஸ்டேரிங் ஹேண்டிலிங்கும் சுத்தமாக வரவே இல்லைங்க. ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் ஓரளவுக்கு ஓட்ட கற்றுக்கிறேன். நான்லாம் பஸ்ஸில் வந்து ஸ்டேரிங் எப்படி முறுக்கு சுடுற மாரி நல்லா ரைட்டில் ஒரு சுற்று, லெஃப்ட்டில் ஒரு சுற்றுன்னு சுற்றினே இருப்பேன். இதில் பாருங்கள், இந்த ஸ்டேரிங் என்னால் அது சுற்றுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. எங்கேயோ டப்புன்னு பரட்டி விட்ருமான்னு. நானே பாருங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து கஷ்டப்பட்டலாம் இல்லை, சும்மா சொன்னேன். அது வந்து எப்படின்னா சும்மா லைட்டாக இப்படி லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மட்டும் அப்படியே அசைச்சு ஓட்டுறேன். அதுக்கே பாருங்களேன் அது எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு.
செம்மையாக இருக்குங்க. வண்டி வந்து அப்படியே ஃப்ரண்ட்டுலாம் ஏசி, சைடு ஏசி, அப்புறம் பின்னாடி இருக்கிற பேசஞ்சருக்கு மேலே வச்சுருப்பாங்களே அந்தமாரி ஏசி. அப்புறம் பேக் டோரில் பின்னாடி என்ன வருதான்னு பார்க்குறது, சென்டரில் ஒரு கண்ணாடி மாரி வச்சுக்கிறாங்க. அப்புறமேட்டா வந்து மேப் காட்டுற போர்டு வந்து அந்த என்னன்னு சொல்லுவாங்க, மானிட்டரா இல்லை எல்இடியா, ஐயோ சரியாக தெரிய மாட்டேங்குது. நம்ம டிவின்னு வச்சுப்போம், அந்த டிவி தான் வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. படம் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மேப் அதில் தான் காட்டுது, அதனால் படம் பார்க்க முடியவில்லை. பரவாயில்லைங்க, ஏன்னா கார் ஓட்ட சொன்னால் உனக்கு படம் பார்க்கறது தான் ஒரு கேடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து மனசில் வந்து கேட்குது. இருந்தாலும் பரவாயில்லை, மன்னித்து விடுங்கள். அறியாத பிள்ளை ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டேன். அப்புறமேட்டா சைடில் வந்து எவனோ ஒருத்தன் வந்து காரை வந்து டச் பண்ணிட்டான். எனக்கு சுருன்னு கோவம் வந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு எவனாதுன்னு சொல்லி சைடு மிரரில் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே போலீஸ்கார். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லைனா திரும்பவும் கேஸை போட்டு உட்கார வச்சிருவாங்க. கைப்புள்ள எகிரு. ஓகேங்க, நாம் இப்போ வந்து அடுத்த மேப் வந்துட்டோம். நம்ம போய் முதல்ல மேரேஜ் ஹாலில் போய் நல்லா பெரிய வீட்டு இடம் தான், நல்லா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி. ஒரு பக்கம் நான்வெஜ்ஜிக்கு, இன்னொரு பக்கம் வெஜ்ஜிக்கு, இன்னொரு பக்கம் சைனீஸ், இந்த பக்கம் ஃபுட்டு கிட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது வெரைட்டியாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம போய் இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சாப்பிட போகிறாங்க. என்னடா இப்போ தான் ஏதோ ஹில்ஸில் போயினுமே நிறைய, இப்போ டப்புன்னு பார்த்தா நார்மலாக சிட்டியில் போகிற மாரிக்குன்னு நீங்கள் நினைக்கிது எனக்கு கேட்குது. அதாவது நான் கொஞ்சம் வந்து இடையில கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் விளையாண்டு வந்து ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சிங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் அந்த இதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். மற்றபடி வீடியோ நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருந்தேன்னா எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போகிறோம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் என் கண்மணி. சும்மாங்க ஊரை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னல, அந்த பாட்டு ஞாபகம் வந்துடும், அதனால் அப்படியே பாட்டேன். ஓகே, நம்ம எனக்கு தெரிஞ்சு மண்டபம் போகிற வழி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டு நான் ஆல்ரெடி வந்துக்கிறேனே, இல்லை தான் எங்கேயாவது இருக்கும், லெஃப்ட் சைடில் தாங்க இருக்கும் இந்த மேப்பு. இதை வந்து நான் இந்த மண்டபத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேங்க, போய் மறக்காமல் பாருங்கள். ஓகே, வந்துட்டோம். அண்ணன் வரார் வழிவிடு. என்னோட ராசி நல்ல ராசி, எனக்கு எப்போவும் பெரியவங்க ஆசி. டோரை திறந்து போட்டேன், சாப்பாட்டுக்கு கிளம்பிட்டேன், போய் தான் சாப்பிட போகிறேன். ஓகேங்க, நம்ம டோரெலாம் தண்டு எல்லோரும் போய் கொட்டிங்க. சோறு நமக்கு இந்த வந்து மானம் ரோசம்லாம் கிடையாது, நமக்கு தேவை சோறு. நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். என்னங்கடா உள்ளே விட மாட்டீங்க? டேய், நானும் தானே இந்த கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளி. அட பாவீங்களா, இவ்வளோ பெரிய ஸ்பீக்கருக்கு வச்ச இடத்த கூட எனக்கு வைக்கிறேன். இப்படிலாம் வச்சுருந்தா எப்படா வந்து ஒரு மனுஷன் உள்ளே வருவான்? ஐயோ, கல்யாணம் வேறு நடந்துனுக்குது போல இருக்கே, உள்ளே வேற போக முடியலையே, பசி வேற உயிரை போகுதுலடா, ஏன்டா என் உயிரை வாங்கினீங்க? சரி, நம்ம அப்படி போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து சாப்பாடு சாப்பிடாம மட்டும் போகவே கூடாது. ஒரு வேலையா 2 வேலையா எவ்வளோத்த 3 வேலையாக நான் சாப்பிடவே இல்லைங்க. ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணோம்னா சோறு நல்லா இருக்கும்ல, அதனால தான் பட்னியாக இருந்து ஒரே ஐடியா சாப்பிட்டு 3 நாளைக்கு வந்து சேர்த்து சாப்பிட்டோன்னா 3 நாளைக்கு சாப்பாடு செலவு குறையும் பாருங்க. அதான் ஐயோ டேய், இவ்வளோ பிளான் போட்டு வந்துக்கிறேன்டா, தயவு செஞ்சு இனிமேலாம் ஏமாத்தாதீங்கடா டேய். அடா ஐயால என்னடா விடவே மாட்டீங்க? ஏய் அடா பாவீங்களா, உங்களெல்லாம் நம்பி நான் எப்போ ஒரு வேளை நமக்கு தான் அந்த வழி தெரியலையா? ஐயோ சே பெஸ்ட் இன்சல்ட் ஆஃப் மை லைஃப். ரொம்ப சேடுங்க, ஸோ சேட். யாருமே இது வரைக்கும் என்னை இனிமேல் வர வச்சு அசிங்கப்படுத்ததே கிடையாது. ஏன்னா ஒரு டிரைவருன்றனால உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா? ஒருத்தனை உள்ளே விட மாட்டீங்க, இருங்கண்ணா உங்களெல்லாம் வந்து போலீஸில் பிடிச்சி தந்துடுற, சாப்பாடு தர மாட்டீங்கன்னு கடுப்பேற்றிட்டானுங்களே. நான் போகிறேன்டா, இனிமேல் யாரும் என்ன தேடாதீங்க ஊருக்குள்ளே, நான் போகிறேன் பாருக்குள்ளே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. காஞ்சி போன பூவெல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆதலடி, ஆனால் அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா எல்லோருக்கும் ஒரு கொரோனா போய் தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனால் அந்த தெய்வமே கலைஞனா யாரால ஆதல் சொல்ல முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி விடுங்க, சாப்பாடு தானே.
போனால் போகுது, அவ்வளோ பெரிய திணி பண்ணாதமான நீ அப்படின்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். நம்ம போய் வெளியே சாப்பிட்லாம், எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க, ஃபைனல் டச்சு. இந்த மதில் ஏரியாச்சும் குடிச்சிடுவான். எத்தனை கேட்டு கீழே பூந்து போயிருப்பேன், எத்தனை மதில் மேலே ஏறி இறங்கியிருப்பேன். எதுவும் வேலைக்கு ஆகலைங்க, அதனால் நானே கார் பக்கம் வந்துட்டேன். ஓகே, டோரை சாத்திட்டு கிளம்பிடுவோம். எல்லோரும் வந்துட்டானுங்க. நல்லா சாப்பிட்டு, நீங்களாம் நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன வண்டி ரிவர்ஸ் கியர் போட்டோம். ஓ, வண்டி ஆஃபில் இருந்துருக்குது. அதுக்கே பாருங்களேன், ஃப்ரண்ட் வரைக்கும் போகுது. இந்த வண்டியெலாம் நீங்கள் ஸ்டார்ட்லாம் பண்ண தேவையில்ல, சும்மா அந்த ஹேண்ட் பிரேக்கை மட்டும் எடுத்து விட்டால் போதும். பரவாயில்ல, டீசல் மட்டும் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டாலே போதும். அப்படியே 1 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிக்கினே வந்துடலாம். என்ன ஸ்லோவாக வரும், அவ்வளோதான். ஓகேங்க, நாம் எப்படியோ இந்த ட்ரிப்பை ஒரு வழியாக முடிக்க போகிறோம். லைட்டாக சோகமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நாம் வாழ்க்கையில் படாத கஷ்டமா, இதை விட எவ்வளோ பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு மேட்ரா? அது மட்டும் இல்லை, நம்ம சீனியர் டிரைவர் ஜிராயா என்ன சொல்லிக்கிறாரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அடிக்கடி இந்த மானகெட்ட மைண்டு மறந்து போயிட்டு ஞாபகம் வந்துச்சு. என்ன மாதிரி சீனியர் டிரைவர் ஜிராயா என்ன நம்ம சொல்லிக்கிறாரு, எவன் ஒருத்தவன் தன்னோட கஷ்டத்தை மறந்து சிரிக்காமல் இருக்கிறானோ அவன் ஒரு நல்ல ஆம்பளையே கிடையாதுன்னு சொல்லி சீனியர் ஜிராயா சொல்லிக்கிறாரு. எப்பா ஒரு வழியாக சொல்லியாச்சு, ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. அதாங்க திக்கி சொல்லிட்டேன். இல்லைனா மட்டும் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேடான்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு லைட்டாக கெஸ் பண்ண முடியுது. சும்மாங்க அப்பப்போ வரும். சில நேரத்தில் டோன் பேசுவேன். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிக்காமல் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க திங்குன்னு. ஓகே, நம்ம பஸ்ஸுக்கா. ஓ, டீசல் வேறு 40 லிட்டர் தான் இருக்கா. 39 வந்துச்சு இருக்கட்டியும். ஏங்க, ஆனால் இந்த வண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா மைலேஜ் நல்லா தர மாட்டேங்குதுங்க. மைலேஜ் நம்ம கொடுக்குற ஸ்பீடு கிட்டமே சல்லுன்னு இறங்குது. பஸ்ஸே ஓரளவுக்கு மைலேஜ் தரும் போல இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இறங்குது. இந்த காரை நான் நேரில் பார்த்துக்கிறேன். இந்த கார் சும்மா கப்பல் மாதிரி இருக்குங்க நேரில் பார்க்கறதுக்கு. நான் வேணால் டவுன்லோட் பண்ணும்போது இந்த காருன்னு நினைக்கல, சும்மா டொயோட்டோ ரஷ் 25 இருந்தது. அது மட்டும் அப்படியே 2025 இருந்தது. சரின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணேன். ஆனால் செம ஒர்த்துங்க இந்த காரு. இந்த கார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 52 MP வந்துதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, நம்ம திரும்ப அந்த ஹில்ஸுக்கு வந்துட்டோம். செம்மையாக இருக்குதுங்க இந்த இடத்துலேருந்து வியூ பார்க்கறதுக்கு. பாருங்களேன், நல்லா இந்த பக்கம் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. அந்த பக்கம்லாம் மலை பிரதேசம். நடுவில் எவ்வளோ டவர் வச்சுக்கலாம் பாரு இந்த இடத்துலையும். பரவாயில்ல, ஆனால் ஒரு டவர் தான் வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம காரு கொஞ்சம் ஹேண்டிலிங்லாம் செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸ்பீடு ஏற்றுவோம். ஸ்டேரிங் சும்மா சென்சிட்டிவ்லாம் செம்மங்க. ஆனால் என்ன, இதை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 நாள் நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த காரை வச்சு நீங்கள் சும்மா கெத்து காட்டலாம். ஸ்பீடெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏற்ற மாரி ஒரு அதிகபட்சம் ஒரு 169 198 போகுதுங்க நான் செக் பண்ண வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வளைவுலலாம் நல்லா ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் அசால்ட்டாக ஓட்டலாம். நான் இப்போ ஓட்டுறேனே, இது கூட நான் இது இந்தமாரி ஓட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்தமாரி வளைக்கலான்னு போகும்போது அப்படி ஒரு சொருவு இடிச்சு தான் ஓட்டினேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சரிங்க, அது மட்டும் இல்லாமல் ஓனர் நம்ம கிளீனர் கேட்டான் இல்லையா நம்மக்கிட்ட போன வீடியோவில், நமக்கும் வண்டி ஓட்ட சொல்லித்தர சொல்லி. ஆனால் நம்ம அவனை அப்போ தொட்டி விடலான்னு பார்த்தோம். ஆனால் அவன் கேட்கல. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஓனர்கிட்டே சொல்லிட்டான், இந்தமாரி என்னை அண்ணன் வளர விட மாட்டேறான்னு சொல்லி. அப்புறம் ஓனரே கூப்பிட்டு சொல்லிட்டாருங்க, நம்ம பையன் தானே, நம்மளை விட்டு எங்கே போகிறான், அவனுக்கு வண்டி ஓட்ட சொல்லிக் கொடு, நீ இல்லாதப்பா உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார் என்ன போய் விட்டுட்டு இருக்கிறதுலே ஒரு பழைய வண்டி ஒன்று இருக்குது. யார் வண்டி ஓட்ட கற்றுக்கினாலும் அந்த வண்டியை தான் முதல்ல எடுத்து ஓட்டுவான். அந்த வண்டியை எடுத்து அவனுக்கு போய் வண்டி சொல்லி சொல்ல போகிறாங்க. என்னை தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 நாளெல்லாம் அவன் தான் வண்டி ஓட்டுவான். நான் அவனை க்ளீனாக தான் போகும் போல இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சீனியர் டிரைவர் எப்பவுமே சீனியர் டிரைவர் தான். ஓகே, நம்ம மினாட்டோ தான் இப்போ கார் ஓட்டுறாரு. நம்ம கேரக்டர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஃபஸ்ட்டு வர அந்த பேயு கேரக்டர் மினாட்டோன்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். 2வதாக இருக்கிற அந்த கண்ணாடி பொண்ணு இருப்பார்ல, அவர் பேர் இட்டாச்சி. 3வதாக இருக்கிற கொஞ்சம் வயசான மாரி இருப்பார்ல, அவரோட சட்டையோட அந்த கை பகுதியில் பஸ் சிமுலேட்டர் சிம்பிள் பண்ணுமே, அவர் தான் நம்ம சீனியர் டிரைவர் ஜிராயா. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு வரும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இட்டாச்சியோட ஜோடி இசுமே. அது நம்ம பேர் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் எனக்கு பேர் தெரியல. நம்பர் 1 கேரக்டர் இருக்குதுல்ல, அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டுன்னு, அவர் பேர் மட்டும் தான் தெரியும், பேயு. அவரும் கூகுளில் பார்த்து தான் கற்றுக்கினேன். சரிங்க, நம்ம ஒரு வழியாக விட்டோம். முன்னாடி போனவங்களாம் பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காரில் வந்தவங்க மட்டும் நம்ம சேஃப்டியாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் இறங்க. ஓ வேலை முடிஞ்சிடலாம். சரி, இவ்வளோ நல்ல நேரமாக வந்துட்டு இந்த இடத்துல சொதப்பிட்டானே. ஓகே, ஏதோ ஒன்றே தானே குறைஞ்சிக்கிது, பரவாயில்ல.
நான் வர ஓனர்கிட்ட தெரியாமல் என்ன சின்ன கிராக் தான் இருக்கும், அதை போய் லைட்டாக சர்வீஸ் மட்டும் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். ஓனர் கார்லாம் டேமேஜ் ஆச்சுன்னு நினச்சேன்னா அவ்வளோதான், காரு கூட ஓட்ட முடியல, அப்போல்லாம் என்ன டிரைவர்னு சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கிடுவார். அதனால் நம்ம உடனே போய் சர்வீஸ் முடிச்சிடுவோம். ஏன்னா இந்த காருக்குள்ளேயாடா இத்தனை பேர் வந்தீங்க, அட பாவீங்களா. ஓகேங்க, நம்ம இப்போ ட்ரிப்போட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிடலாம். அப்படியே மொத்தம் 15 பேர், இந்த காரில் 15 பேரா? ஆமாங்க 15 பேர். காசு எவ்வளோ வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,821 ரூபா வந்துக்குது. அப்புறம் நடுவில் செலவுக்கு, அப்புறம் எக்ஸட்ரா எல்லாம் டூலர்ஸுக்கு, அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இந்த ட்ரிப்பில் எவ்வளோ வந்துக்குதுன்னா 15,642 ரூபா வந்துக்குதுங்க. நான் இது வரைக்கும் ஓட்டின ட்ரிப்பில் இதில் தான் கம்மியான காசு வந்துது. ஏன்னா நம்ம லோக்கல் தானே, மேரேஜுக்கு தானே கொண்டு போயிட்டோம், அதனால் வந்து பெருசாக செலவாகலைங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கங்க. இதேமாரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டா மம்மே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.